ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம் 5 நிமிஷம் 30 செகண்ட்லேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரியா இருந்தால் அதிலேருந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கேதர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நிறைய பேர் வாட்ச் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணீங்க. அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ அரசு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் இன்ஃபர்மேஷனாகவே அதாவது பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி ஒன்றில் இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டுக்கார். அது சம்மந்தமாக தான் திடீர் அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு நாளை அடுத்த தவணை கரெக்டாக வருமா அப்படின்றது சம்மந்தமும், மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதல்வர்கிட்ட இந்த இலாக்கா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இலாக்கா அவரோட துணை முதல்வர் கையில் இருக்குது. அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசனாக நியூஸில் வெளியிட்டிருந்தாங்க, நம்ம முக்கியமாக அதோட டெம்ப்ளேட் போட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் முக்கியமாக மென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவி ஏற்கனவே வாங்கின்னு வரவங்க ஏற்கனவே மாதம் ரூபாய் 1000 ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கும் துணை முதல்வர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமாலும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்று போல வீடியோ நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 நிமிஷம் 50 செகண்ட்லேருந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ரெக்வெஸ்ட். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லையும் சரி சென்டர்லையும் சரி கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் பணம் கிரெடிட் ஆகிறது சம்பந்தமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுவீங்க. அதனால தான் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படின்றத ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க, யாராருக்கு இதுக்கு மேலே புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக 5 நிமிஷம் 50 செகண்டுக்கு மேலே வீடியோ கம்பல்சரியாக பாருங்கள். அதுக்கு மேலே வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனும் அரசு மூலயமா வரக்கூடிய அஃபிஷியல் அஃபிஷியல் செய்தி வெளியிட பொறுத்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக வீடியோவை மென்ஷன் பண்ணி போட்டு வரோம். இதன் மூலயமா நிறைய பேர் பயன்பட்டு ரூபாய் 1000 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 தவணைக்கு மேலே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தவணை செலுத்த போகிறாங்க. அதாவது 15/2/2025க்கு அந்த தவணை நாளை கண்டிப்பாக கிரெடிட் ஆகிடும். இன்றைக்கி ஈவனே கிரெடிட் ஆகிறதுக்கு மெசேஜ் உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி மெசேஜ் வரதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக இன்றைக்கி நான் டேட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன். செய்தி வெளியீடிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செய்தியிலே சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். துணை முதலமைச்சர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரோ அது எல்லாமே நம்ம இனிமேட்டுக்கு வீடியோவை டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக ஏன் அது போல் துணை முதலமைச்சர் கொடுக்குற அறிவிப்பை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தெரிவிக்கிறீங்க அப்படின்றத முக்கியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துறையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத அமைச்சர் கீதா ஜீவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஸ்கீமோட இலாக்கா பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் துணை முதலமைச்சர் கையில் இருக்குது. அந்த திட்டமும் மேலும் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டமும் அவரோட கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதை மென்ஷன் பண்ணி மேடை பேச்சில் அதாவது ஒரு ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் பேச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் இரண்டுமே 2 கண்கள் போன்றது. எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் விமர்சனங்கள் வந்ததான் செய்யும். அது குறித்து கவலைப்படாமல் மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலை உணவு திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதில் சிறப்பாக செயல்படுத்துவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி நியூஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்லேயே கூட பார்க்கலாம். பிப்ரவரி 14 3 மாதங்களில் இன்னும் அதிகமான கலைஞர் மகளிர் உரிமை திட்ட வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீட்டெயிலாக சொன்னால் 3 மாதங்களில் இன்னும் அதிகமானோர மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை அப்படின்றத மென்ஷன் பண்ணி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்போ ரீசனாக அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கல்யாணங்கள் அதாவது இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த துறையின் கீழே நடத்தி வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கீழே கார்னரில் டேட்டா பார்த்தாலும் உங்களுக்கு தெரியிருக்கும். 14/2/2025 நம்ம ஓல்டு நியூஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க.
ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் நியூஸ் சேனலில் கூட இன்றைக்கி விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு நம்ம சேனல்லேருந்து போன இன்ஃபர்மேஷன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அதை கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அதாவது ஏற்கனவே வந்து பயன்பெற்றவங்க போலே இப்போ மீதி இருக்கிறவங்க, அதாவது வந்து நிறைய பேர் வந்து இன்னும் வந்து பணம் வந்து வாங்காத இருக்கீங்க, அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணம் வராத இருக்குது. புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து பணம் வந்து வராத இருக்குது. அவங்க வந்து அப்ளை பண்ணாதே வந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கணும். இது போல் ஒரு சேனல் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம ஒரு வீடியோவும் வந்து மென்ஷன் பண்ண வரோம். முக்கியமாக இன்றைக்கி செய்தி வீடியோவில் பொறுத்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் சார், அதாவது துணை முதலமைச்சரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மகளிர் உரிமை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்றத வந்து நியூஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் மேடை பேச்சிலையும் வந்து டீட்டெயிலாக வந்து அதாவது இந்த திட்டம் வந்து மேலும் வந்து விரிவாக்கப்பட போடுவது, கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 மாதங்களில், அதாவது நல்லா கேட்டுங்க, இதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துணை முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு நியூஸ்லேயே கூட வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து தயாராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் ரெடிமேடாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து புரிய வரும். இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கத்துக்கு முன்னாடி 1.15 கோடி மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு தான் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற நோக்கத்தோடு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதலாக 15 லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 1 கோடியே 15 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 வந்து வாங்கி வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ துணை முதலமைச்சர் அறிவிப்பின்படி யாராருக்கெல்லாம் அதிகபட்சமாக வந்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம ஆர்டிகல் மூலிமா வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் இல்லை, இருந்தாலும் வந்து இவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறோம். பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஆர்டிகல்லேருந்து வந்து எடுத்திருக்கோம். அதாவது யாராருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு பணம் வந்து வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து முன்னாள் அரசு ஊழியரோட மனைவிகளுக்கு வந்து தராது இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியரோட மனைவிகளுக்கு வந்து பணம் வழங்கப்படலாம். அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி வராது இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 3வது பாயிண்ட் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது இதுதான், புதிதாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு துறையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரேஷன் கார்டு, புதிய குடும்ப அட்டை வந்து 2.5 லட்சம் ரேஷன் கார்டுக்கு மேலே வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வந்து திருமணமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து முன்னுரிமை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் கண்டிப்பாக வந்து வந்தாங்கன்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது விண்ணப்பம் வந்து முகாம் மூலியமாக வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதங்களில் கண்டிப்பாக வந்து செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நிகழ்ச்சியில் வந்து அரசு துறைகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் எப்போ முகாம் வந்து நடக்கும், எங்கெங்கே வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும், எப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி வந்தீங்கன்னா கூடுதலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன்.